தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது 6ஆம் வகுப்பு அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் எண் 2, அதாவது விசை மற்றும் இயக்கம் என்ற பாடத்தில் உள்ள அனைத்து வினாக்களின் விடைகள். முதல் பகுதி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, பின்வருவனவற்றில் தொடா விசைக்கு பொருத்தமில்லாத உதாரணத்தை தேர்ந்தெடு. அப்போ தொடா விசை எனில் தொடு விசைக்கான உதாரணத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இ என்பது சரியான தெரிவு. அமுக்கப்பட்ட அல்லது இழுத்து கட்டப்பட்ட சுருள்விலிருந்து செயல்படும் விசை. இங்கு தொடுதல் இல்லாமல் இந்த விசைகள் செயல்படாது. அடுத்து இரண்டாவது, உடலியல் தசை சக்தியை பயன்படுத்தி வாளியிலிருந்து தண்ணீர் தூக்குதல் பின்வருவனவற்றில் எந்த விசைக்கு உதாரணமாகும்? தொட்டு இந்த வேலை செய்யறதுனால இது தொடு விசைக்கு உதாரணம். அடுத்து மூன்றாவது, கீழ்கண்டவற்றில் தொடா விசைக்கு மிக பொருத்தமான இணையை கண்டுபிடி. புவியீர்ப்பு விசை மற்றும் மின்காந்த விசை. ஆ என்பது சரியான தெரிவு. அடுத்து நான்காவது, ஒரு சரியான இடைவெளியில், அதாவது கால இடைவெளியில், எனில் ஆங்கில வழியில் டைம்னு கொடுத்துருக்குறாங்க, இங்கே காலன்னு கொடுக்கல. ஒரு சரியான கால இடைவெளியில் தொடர்ந்து நடைபெறும் இயக்கம் எந்த வகையானது? கால இயக்கம். இ என்பது சரியான தெரிவு. ஐந்தாவது, பெட்டியில் திருகானது திருகப்படும் போது ஏற்படும் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் மற்றும் சுற்று இயக்கம். ஏனெனில் ஒரு ஸ்க்ரூவை நம்ம ஒரு பெட்டியில் டைட் பண்ணும்போது அது உள்ளே போகுது. அப்போ வெளியிலிருந்து உள்ளே போகிறதுனால அது நேர்கோட்டு இயக்கம். அது எப்படி போகுதுன்னு சொன்னால் சுற்றி கொண்டே செல்கிறது, அதனால் அது சுற்று இயக்கம். எனவே சரியான தெரிவு ஆ. அடுத்து ஆறாவது, இரு சமமற்ற விசையானது ஒரு பொருளின் மீது செயல்படும் போது அதன் நிலையில் மாற்றம் அடையும். நிச்சயம் மாற்றம் அடையும். ஏனெனில் உதாரணத்திற்கு இதனை பொருள் என வைத்துக்கொள்வோம். இங்கே 4 நியூட்டன் விசை செயல்படுது, இங்கே 3 நியூட்டன் விசை செயல்பட்டால் பெரிய விசை 4 நியூட்டன். அப்போ இந்த திசையில் பொருள் நகரும். அப்போ இந்த நிலை மாறும். எனவே ஆ என்பது சரியான தெரிவு. அதன் நிலையில் மாற்றம் அடையும். அடுத்து இரண்டாவது பகுதி, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஏழாவது, மணி தனது பள்ளியில் கால்பந்து விளையாடிய போது பந்தை இலக்கை நோக்கி எட்டி உதைத்தான். மேலே கண்ட செயலில் மணி கால்பந்து உதைத்தல் டேஷ் விசைக்கு உதாரணமாகும். தொடு விசைக்கு உதாரணம். ஏன்னா தொட்டு உதைத்தனால தொடு விசைக்கு உதாரணம். அடுத்து எட்டாவது, நிலைமின்னியல் விசை டேஷ் விசைக்கு உதாரணமாகும். தொடா விசைக்கு உதாரணம். ஒன்பதாவது, படை வீரர்கள் படையில் அணிவகுத்து செல்வது டேஷ் இயக்கத்திற்கு உதாரணமாகும். சீரான இயக்கத்திற்கு உதாரணமாகும். அடுத்து பத்தாவது, பூமி சூரியனை வலம் வருதல் டேஷ் இயக்கத்திற்கு உதாரணமாகும். கால ஒழுங்கு. அடுத்து 11வது, சுழல் பந்து வீச்சாளர் பந்தை சுழற்சி வீசுதல் டேஷ் இயக்கத்திற்கு உதாரணமாகும். சுற்று இயக்கம் அல்லது சுழற்சி இயக்கம். அடுத்து 3வது பகுதி, சுருக்கமான விடையளி. 12வது, சீரான மற்றும் சீரற்ற இயக்கங்களை வேறுபடுத்துக. முதலில் சீரான இயக்கம் காண்போம். ஒரு பொருள் சம கால அளவில் சம தொலைவை கடப்பது ஆகும். இப்போது எடுத்துக்காட்டு ரயில் வண்டி. தொடக்கத்துலேயும் முடிவிலையும் வேகம் மாறுபடும். ஆனால் தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் இடையில் ரயில் வண்டியின் வேகம் மாறிலியாக இருக்கும். ஏன்னா சம கால அளவில், சம காலம்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ தொலைவு கிடக்குதோ அதே அடுத்த நிமிஷத்தில் அதே தொலைவு கிடக்கும். அப்போது சம கால அளவில் சம தொலைவு கிடப்பது சீரான இயக்கம். இங்கு வேகம் மாறிலியாக இருக்கும். எடுத்துக்காட்டு ஓடும் ரயில் வண்டி. அடுத்து சீரற்ற இயக்கம். சீரற்ற இயக்கம்னு சொன்னால் ஒரு பேருந்து டிராஃபிக் அதிகமாக இடத்துல, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இடத்துல போக சொல்ல நிதானமாக செல்லும். அதே போக்குவரத்து நெரிசல் இல்லாத இடத்துல வேகமாக செல்லும். அப்போ வேகம் மாறுது. அப்போது அது மாதிரி வேகம் மாறினே இருந்தால் அது சீரற்ற இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அப்போது ஒரு பொருள் சமகால அளவில் வெவ்வேறு தொலைவுகளை கடப்பது ஆகும். வேகம் மாறும். எடுத்துக்காட்டு ஓடும் பேருந்து. அடுத்தது 13வது, பின்வரும் சூழலை உற்று நோக்கி இவை எவ்வகையான இயக்கம் என அடையாளம் காண்க. இப்போ இந்த சூழலை உற்று நோக்கும்போது தொட்டில் இயக்கம். தொட்டில் இயக்கம் அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. அடுத்து ஆ, ஓடும் ரயில் வண்டி டேஷ் இயக்கம். இந்த ஓடும் ரயில் வண்டி இப்போ தான் பார்த்தோம், சீரான இயக்கம். தொடக்கத்திலேயே முடிவில் மட்டும் சீரற்ற இயக்கமாக இருந்தாலும் கூட பெரும்பாலும் அவை சீரான வேகத்தில் செல்வதனால இவை சீரான இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. அடுத்து இ, பறக்கும் பறவை டேஷ் இயக்கம். பறக்கும் பறவை ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகும். அடுத்து கோள்கள் இயக்கம் டேஷ் இயக்கம். கால ஒழுங்கு
இயக்கம். நன்றி மாணவர்களே.